உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. முழு இருதயத்தோட ஹோல் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லி காரியங்களை பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட தேவன் பேசியிருக்கிற வார்த்தை, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிற வார்த்தை. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில எடுத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில எடுத்துக் கொள்ளுங்க. எழுந்து வாசிக்கலாமா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, என் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி மனதில் நினைத்து அது வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது சுவிசேஷ புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுல யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 10-11 யோவான் 10-11 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேர்வாட்டி வாசிக்கலாம். நேர்வாட்டி வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். வந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வேதத்துல நம்மோடு கூட பேசி இருக்கிற ராசிகளை இன்னொரு வாட்டி வாசிங்க. யாராவது நம்ம வாக்குத்தத்தத்தை போதும். நல்ல கவனிங்க. நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஆடுகள், நீங்க நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல மேய்ப்பன். இட்ஸ் நாட் ஒன்லி a normal shepherd, it's also a good shepherd. நல்ல மேய்ப்பன். அதான் வேதம் சொல்லுகிறது. தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக எத்தனை ஆடுகளை விட்டுட்டு போனாரா? 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆடுகள் என்பதற்கு விசுவாசிகள் என்கிற ஒரு அடிப்படையில பேசப்படுகிறது. மெய்ப்பன் என்பதற்கு தேவன் தான் நம்மை மெய்க்கிறவராய் இருக்கிறார். தேவன் தான் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நீங்கள் ஆடு கூட்டத்தை பார்க்கும்போது நீங்க நல்ல கவனிங்களேன். விவசாய நிலத்துல ஊர்கள்ல நீங்க பார்க்கும்போது ஒரு மெய்ப்பன் ஆடுக்கு பின்பாகவே இருப்பான். ஒரு ஆட்டு மந்தைக்கு பின்பாகவே தன் கையில கோலையும் தடியையும் குச்சையும் வைத்துக் கொண்டு ஒரு ஆடுகளுக்கு பின்பாக இருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா, அந்த மெய்ப்பன் இல்லாமல் போகும்போது அந்த ஆடுகள் வழி தப்பி போகிறதற்கு ஒரு காரியம் இருக்கும். நல்ல முதலாவது வழி தப்பி போகிறதற்கு ஒரு காரியம். நல்ல மெய்ப்பன் இல்லாவிட்டால் ஆடுகள் முதலாவது வழி தப்பி போகிறதற்கு ஏதுவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இரண்டாவது, தன் மந்தையோடு இராதபடி சிதறி அடிக்கப்படுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. முதலாவது ஒரு ஆடு ஒரு மெய்ப்பன் இல்லாமல் போகும்போது முதலாவது ஆடு என்ன பண்ணும்? ஒண்ணு வழி தப்பி போயிடும். ஒண்ணு என்ன பண்ணும்? ஆயத்தத்தை சொல்லுங்க. ஒண்ணு என்ன ஆயிடும்? இரண்டாவது சிதறி போய்விடும். மந்தையோடு இல்லாதபடி, ஐக்கியத்தோடு இல்லாதபடி அந்த ஆடானது சிதறி அடிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது, ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதற்கு ஏதான சூழ்நிலை மாறிவிடும். சரியா? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆடு மெய்ப்பன் இல்லாத ஆடு எங்க போயிடும்? ஒண்ணு வழி தப்பி போயிடும். இரண்டாவது சிதறடிக்கப்பட்டுவிடும் சூழ்நிலை, அதாவது ஐக்கியத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது ஆபத்தான இடத்திற்கு போய்விடலாம். மூன்று காரியங்கள். இந்த காரியத்தை குறித்து தேவன் நம்மோடு பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இந்த ஆடு எதனை குறிக்கிறது என்று சொன்னேன்? தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்களேன். ஏன் இயேசு கிறிஸ்து கையில ஆடை வைத்திருந்தார்? என்ன ஆடை வச்சிருந்தாரு? நாட்டு ஆடை வச்சிருந்தாரா இல்ல என்ன ஆடை வச்சிருந்தாரா? செம்மறி ஆடை வைத்திருக்கிறார் கையில. எல்லாம் போட்டோவில் டிவியில எல்லா காரியத்திலும் பார்க்கும்போது ஷீப் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? இஸ் நாட் கேரிங் அ கோட், இஸ் கேரிங் த ஷீப் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? ஏன் அவர் செம்மறி ஆட்டை வச்சிருக்கிறார்? செம்மறி ஆடுகள் வேற, செம்மறி ஆடு வேற இல்லையா? அதுக்கு உள்ள தன்மைகள் நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் சாமி செம்மறி ஆட்டை வச்சிருக்கிறாரா கையில? அதான் சொல்ல முடியுமா? செம்மறி ஆடு எதற்கு அடையாளம்? தாழ்மைக்கு அடையாளம். வேற பொறுமை. சரி, பொறுமைக்கு அடையாளம். வேற முடி, அதோடைய முடிய சொட்டை தைச்சு போட்டுக்கலாம் அதுக்கு. வேற கரெக்டா தான் சொல்றாங்க. வேற நல்லா கவனிங்களேன். இந்த செம்மறி ஆடானது எத்தனை சொல்லியிருக்கேன். செம்மறி ஆடானது அந்த சொன்ன மாதிரி அந்த தோல், அதாவது அதனுடைய முடி, அதனுடைய மயிர் கத்தரிக்கப்படும் போது எப்படி இருக்குமா? அமைதியா இருக்குமா? வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். நமக்கு சின்னதா பிளேட்ல என்ன பண்ணலாம், ஷேவிங் பண்ணல என்ன ஆயிடும்? எரியும் இல்லையா? அதனுடைய உடல்ல இருக்கிற அநேக ரோமங்கள் இல்லையா? முடிக்கு இன்னொரு பேர் என்னது? ரோமங்கள்னு சொல்ல. யாருக்கு அநேக ரோமங்கள் இருந்தது உடல்ல? நம்ம வாசிக்கும் போது சரியா சொல்லுங்க. சிம்சோனுக்கு அநேக ரோமங்கள் இருந்தது உடம்புல. தலையில தானே 7 சடைகளை போட்டு இருக்கா. சரீரத்துல யாருக்கு அநேக ரோமங்கள் இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். கரெக்ட். யார் சொல்றது? என்னது? பிரீத்தியெல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசாவுக்கு தான் இருந்தது இல்லையா? யாக்கோபுடைய நல்ல கை தட்டுங்க. யாக்கோபுடைய சகோதரனா இருக்கிற ஏசாவுக்கு இல்லையா? அவனுடைய உணவை பரிமாறும் போது ஈசாக்கு சொல்லுகிறான், இது ஏசாவோ என்று தன் உடலை தொட்டு தடவி பார்த்து யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்கிற காரியத்தை நீங்கள் ஆதியாகமத்துல வாசிக்க முடியும். அப்ப பாருங்க, ரோமங்கள் நிறைந்த ஆடு. இந்த ஆடுகளை மயிர் கத்தரிக்கப்படும் போது இது எப்படி இருக்குமா? அமைதியா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆடானது அமைதியா இருக்கும், தாழ்மையா இருக்கும், எந்தவித சகிப்பும் இல்லாதபடி, சகிப்போடு இருக்கிறபடி தேவன் அடையாளம் காண்பிக்கிறதற்காக தான் எது கையில தூக்கி வச்சிருக்கிறாரு? ஆட்டை இன்னைக்கு கையில தூக்கி வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இதுல வாசிச்சதுல குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நம்ம கேட்டோம். அவரே ஜீவதார வழியா எங்க போய் நின்னாராம்? ஆலயத்துல போய் நின்னார் இல்லையா? அவருடைய கழுதையை வலது பக்கமாய் திருப்பினா எங்க போய் நின்று இருக்க முடியும்? ஏரோது ராஜாவுடைய கோட்டையில நின்று இருக்க முடியும். அவர் வலது பக்கம் திருப்பாமல் இடது பக்கம் திருப்பினதுனால எங்க போய் நின்னாரா? தேவாலயத்துல போய் அவர் நின்று தன்னையே ஒரு ஜீவதார வழியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற பெரிய சத்தியத்தை நம்ம வாசித்தோம். பஸ்கா பண்டிகை எத்தனாம் தேதி ஆசரிக்கப்படும் என்று சொன்னேன்? சொல்லுங்க. மாதத்துல 15ஆம் தேதி. ஆனால் அந்த பலிக்கான ஆடு எந்த நாள்ல முன்குறிக்கப்படும்? 10ஆம் தேதி முன்குறிக்கப்படும். இயேசுவானவர் 10ஆம் தேதியில் தான் என்ன பண்ணார்? போயிட்டு தன்னை ஜீவதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல போய் நின்னார். நான் தான் இந்த பிள்ளைகளுக்காக, உலகத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக நான் ஜீவதார பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று 10ஆம் நாள்ல போய் என்ன பண்ணிட்டார்? ஆடை போல தன்னை முன்குறித்து இருக்கிறார். அந்த 10 நாள் கழிச்சு 5 நாள்ல தான் என்ன நடக்கிறது? குட் ஃப்ரைடே. ஆடானது அடிக்கப்படுகிறது, பிக்கப்படுகிறது, வேதனைக்குள்ளாக்கப்படுகிறது. இயேசுவை எத்தனை தடவை அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? எத்தனை முறை அடிச்சாங்களா ஏசாமிய? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். 36 என்ன கை தட்டுங்க பார்க்கலாம். 39 தடவை என்ன பண்ணாங்க ஏசாமிய? அடிச்சான். 39 தடவை. ஒரு அடி அடிக்கும் போது மாத்திரம்தான் வழியில ஏசாமி என்ன பண்ணாரா? கத்தினார் என்று அநேக யூத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. அவர் அடிக்கும் போது போருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எதுக்கு மதம் பிடிச்சிருச்சான்? குதிரைகளுக்கு மதம் பிடிச்சிருச்சான். யுத்தத்திற்கு போருக்கு வைக்கப்பட்டிருந்த குதிரைகளுக்கு அவர் அடிக்கிற சத்தத்தை கேட்டு அந்த குதிரைகளுக்கு என்ன ஆயிடுச்சா?
மதம் பிடித்ததாக வேதம் சொல்லுகிறது, வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ எப்படி அடிச்சிருப்பாங்க ஏசாமி? நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நல்ல மேய்ப்பன். வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி. நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். அவர் ஒருவரை தவிர ஒருவருமே இந்த வார்த்தைக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அவர் தான் நல்ல மேய்ப்பன் இல்லையா? உங்களுக்காக யாவற்றையும் செய்த ஒரு நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாமினா எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். உனக்காக நான் தானே பரிந்து பேசுறேன், உனக்காக நான் தானே நியாயம் விசாரிக்கிறேன். உன்னை அழைத்து பாருங்க, நம்ம மறிச்சு அங்க போய் நிற்கும் போது எவ்வளவு சந்தோஷமா நம்ம அழைக்க ஒரு ஆவலா இருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்கு. அதான் சொன்னார் பாருங்க, திரளான வாசஸ்தலங்கள் உண்டு. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில திரளான வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக அதை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு டூருக்கு போறீங்க, இல்ல நான் நீங்க ஒருத்தர் ஒரு வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க வரும்போது நீங்க எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? அநேக நாட்களுக்கு வரும்போது எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? அப்ப ஆண்டவர் உங்களுக்காக ஏசாமி உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு வலது பாரிசத்துல உட்கார்ந்து நமக்காக நியாயம் விசாரித்து நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் என் பிள்ளை வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையா இந்த பூலோகத்துல செய்து வந்திருக்கிறான்னு சொல்லி எவ்வளவு அவருடைய கிருபையாய் ஆசீர்வாதமா அன்போடு நம்மை அரவணைப்பார். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களை நம்ம மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைதான் தேவன் விரும்புகிறார். உன்னுடைய சுபாவத்துல மாற்றத்தை காணலாம் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டார சபையில எவ்வளவு வாட்டி சொன்னாலும் விசுவாசிகளை மாற்றவே என்னதான் சொல்லுங்க, உங்கள் சுபாவத்துலதான் தெய்வத்தை காட்ட முடியும். உங்களுடைய வெளியரங்கமான அலங்கரிப்பினாலேயோ உங்களுடைய வெளியரங்கமான எடுத்துக்கொள்ளுதலினாலேயோ நீங்கள் தெய்வத்தை காண்பிக்கவே முடியாது. நம்மளுடைய சுபாவத்துல தான் இயேசுவை காண்பிக்க முடியும். நம்மளுடைய தாழ்மையில தான் இயேசுவை காண்பிக்க முடியும். உங்களுடைய பேச்சுல தான் இயேசுவை காண்பிக்க முடியும். நீங்கள் மற்றொரு இடத்துல அன்பு செலுத்துறதுனாலதான் நீங்கள் இயேசுவை காண்பிக்க முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மதர் தெரேசாவை குறித்து அநேக காரியங்களை நான் பேசி இருக்கிறேன். பாருங்க, திருமணமே செய்து கொள்ளாமல் அவர்கள் யாருக்காகலாம் வாழ்ந்தாங்களா? சிக்கற்றவர்களுக்காக, பிணியாளிகளுக்காக, அனாதைகளுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக, தாய் தகப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ரோமன் கத்தோலிக்க நிறுவனங்களில அந்த அம்மாவுடைய போட்டோவை மாற்றி அந்த அம்மாவையும் ஒரு சாரார் கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க? தெய்வமாய் மாற்றி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது தவறுதான். ஆனா அந்த அம்மாவுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்? நல்ல சுபாவம் இல்லையா? ஏசாமி அந்த அம்மாவால தானே ஏசப்பா இன்னும் கொஞ்சம் பிரதிபலமா பாருங்க. ஒரே ஒரு அம்மா மூலியமாய் கிறிஸ்தவர்கள்னாலே எப்படி இருப்பாங்க? அன்பாதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வந்தவர்களும் அவர்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க இருக்கிற செபஸ்டியன் சர்ச்சு கோயில் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் பாருங்க, சிஸ்டர் தான். சிஸ்டர் அவங்க பேர் என்னது? சிஸ்டர் தான். ஆனா அவங்களுடைய முகத்துல சிரிப்பு என்பதே நல்ல என்ன என்பதே. அப்ப திருமணமாகாம சேர்ந்து விஷயம் அல்ல, சுபாவம் மாற்றப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருநெல்வேலியில ஒரு அம்மா திருமணமே செய்யாம ஊழியம் செஞ்சாங்களாம். அதான் கவனிங்க, திருமணமே முடிக்காம ஏசாமிக்காக நான் முழுமையா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமணமே முடிக்காம ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா மறிக்கிறாங்க, மறிச்சு பரலோகம் போறாங்க. நடந்த சம்பவம். மறிச்சு பரலோகம் போறாங்க. பரலோகத்தினுடைய கதவு பூட்டப்பட்டு இருந்ததாம், மூடப்பட்டு இருந்ததாம். அந்த அம்மா சொல்லிச்சான், இயேசுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் பூலோகத்துல. அந்த இடத்தை திறங்க, கேட்டை திறங்க, நான் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவ தூதர்கள் சொன்னாங்களா, திறக்க முடியாது. திருமணமே செய்யாம ஊழியர் செஞ்சிருக்கிறேயா, திறக்க முடியாது. நான் எந்தவித தவறும் செய்யாம ஊழியர் செஞ்சிருக்கிறேன், திறக்க முடியாது. நான் எந்தவித அடிகளுமே போடாம முழு நேரம் ஊழியர் செஞ்சிருக்கிறேன், திறக்க முடியாது.
நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவதூதன் சொன்னாங்களா, இயேசுதான் எங்க அம்மா என்ன சொல்லி இருக்கிறாரு, இங்க நிக்க வச்சிருக்கிறாரு, உள்ள வராதபடி. ஏசாமி சொன்னாரா, உன்னுடைய கடைசி காலத்துல, நீ படுக்கையில இருந்த காலத்துல, உனக்கு அதாவது நீ உன்னால செய்ய முடியாத வேலை உனக்கு பணிவிடை செய்கிற ஒரு வாலிப மகள் ஒருத்தர் இருக்கா, அவன் மேல உனக்கு என்னது அவ்வளவு கசப்பு, உனக்காக பணிவிடை செய்ய ஒரு வேலைக்கார பெண்ணை நியமிச்சிருக்கிற, ஆனா அந்த பிள்ளை மேல என்ன இருக்கு, உனக்கு கசப்பு இருக்கிறதே, இப்படிப்பட்ட சுபாவம் இருந்து நீ எப்படி உள்ளே அழைக்க முடியும் என்று சொன்னபோது அந்த அம்மா தன் தவறை உணர்ந்து மீண்டும் ஆண்டவர் கொஞ்ச நாள் ஜீவனை கொடுத்து அந்த அம்மா அந்த பிள்ளையோடு அவர்கள் ஒப்புரவாகி சமாதானமாகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொள்ள பட்டாங்க. சுபாவம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக. ஒரு ஆடு செத்து போகும்போது அந்த ஆட்டுக்காக எவ்வளவு கொடுப்பேன் நானு, வாய்ப்பே கிடையாது. 10:11 இல்லையா, 10:11 ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார், கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். மீண்டும் நமக்காகவே அவர் பரிந்து பேச அவர் ஆயத்தமுள்ள தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சுபாவத்துல மாற்றம், சுபாவத்துல மாற்றம் என்பது ரொம்ப 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 அவசியம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது சகேயுவை குறித்து, சகேயு வட்டிக்கு தொழில் செய்கிறவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, வட்டிக்கு தொழில் செய்கிறவனாய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு வருகிறதை அறிந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியத்தக்க ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி நிற்கிறவனாய் இருக்கிறார் சகேயு. நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க, வேலையில இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வராங்க ஊருக்கு, நல்ல பிரபலமான ஆள், நீங்க ஏறி மரத்து மேல நிற்பீங்களா? ஏன்? உங்களுடைய தன்மை மாறிவிடும். வாட் இஸ் யுவர் குவாலிட்டி? நீங்க தேவன் உங்களை அங்கீகரித்ததுனா, ஒரு நல்ல ஒரு டீச்சரா இருக்கிறீங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, நல்ல வேலையில ஒரு டிஎல்லா இருக்கிறீங்க, மேனேஜரா இருக்கிறீங்க, ரோட்ல மோல் அடிச்சுட்டு வராங்க, டான்ஸ் ஆடுவீங்களா ரோட்ல நின்று? ஏன்? என் தகுதியை இது நியமிக்கிறது. என் தகுதி எப்பேற்பட்ட தகுதி, நான் கனம் உள்ளவனாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஊர்ல பெரிய ஆளு சகேயு, வட்டிக்கு விடுகிறவன், நல்ல செல்வந்தன் சகேயு. ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன பண்றான், காட்டத்தி மரத்தை ஏறி நிற்கிறான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இயேசு அவனையும் பார்க்கிறார், சகேயுவும் இயேசுவை பார்க்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பார்த்து சகேயுவை சொல்றாரு, சகேயுவே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல நான் பந்தி இருக்க வருகிறேன், என்னுடைய வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொன்னபோது சுத்தி இருந்தவர்கள் அநேகர் இயேசுவை குறித்து முறுமுறுக்கிறதை நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த கவனமா கவனிங்க, இந்த ரெஃபரன்ஸ் நான் சொல்ல போறது இல்லை, ஆனா இந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். அப்போ இயேசுவை குறித்து அநேகர் முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறாங்க? இவன் வட்டிக்கு தொழில் செய்கிறவனாச்சே, இவன் அநியாயம் வட்டி விடுகிறவனாச்சே, இவனுக்கு நல்ல எண்ணம் என்பது கிடையாது, இவருக்கு அநேகருடைய குடும்பங்களை இவன் வேதனைப்படுத்தி இருக்கலாம் இல்லையா அந்த வட்டியின் மூலியமா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் ஏவனுடைய வீட்டுல போய் போஜனத்தை சாப்பிட வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க? காசு இருக்கிறதுனால தான் இயேசு அவன் இடத்துல போறாரா என்கிற பேச்சு வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்குமே. இயேசு இதையும் பொருட்படுத்தாமல் சகேயுனுடைய வீட்டுக்கு போகிறார். அழகானீங்களே, எப்படி ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாத்துறாரு பாருங்க ஏசாமி. சகேயு வீட்டுக்கு போன உடனே சகேயுக்கு மிகுந்த சந்தோஷம், சகேயுக்கு மிகுந்த ஆனந்தம், சகேயுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எதுவுமே கேட்கல ஆண்டவர். சகேயுவே சொல்லுகிறார், ஆண்டவரே, யாரிடமாவது நான் தவறாக வட்டி வாங்கி இருப்பேனானால் அதை எத்தனை தடவை கொடுக்கிறேன்? 4 தடையாய் நான் தருகிறேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தவறான வாங்கி இருந்தனா அதை எப்படி கொடுத்துறேன்? 4 தடையா திருப்பி கொடுத்துறேன். அப்ப 100 ரூபாய் வாங்கி எவ்வளவு கொடுத்துறேன்? 400 ரூபாய் கொடுத்துறேன். வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க 100 ரூபாய், அதை என்ன பண்ணிடுறேன்? 400 ரூபாய் கொடுத்துறேன். 500 ரூபாய் வாங்கியிருந்தா 2000 ரூபாய் நான் கொடுத்துறேன். அந்த சுபாவம் மாறின உடனே, இந்த வார்த்தை அவருடைய வாயில வந்த உடனே தேவன் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. சுபாவம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நம்மை தேடி வந்துவிடும்.
சுபாவம் மாறும்போது ஐஸ்வர்யம் உங்களை தேடி வந்துவிடும். சுபாவம் மாறும்போது உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீங்க பின்னாடி ஓட வேண்டிய தேவையே கிடையாது. அது உங்களை தேடி வரும். தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது ஒரு காலமும் தாமதிப்பதில்லை. ஆபகுக்குள்ள நம்ம வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, சகேயனுடைய எண்ணம், சகேயனுடைய அவனுடைய சுபாவம் மாறினதுனால தேவன் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சி வந்ததுப்பா. வட்டி கொடுத்தவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு நாள்ல தலைகீழா மாறி பாருங்க. பக்கத்துல கைத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். இந்த தலைகீழா மாறும். கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை மாறும் இல்லையா? தாமதித்தால் என்ன பண்ணணுமா? நீ காத்து. ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன், வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 23 வாசிங்க. சங்கீதம் 23ல 1ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 23 1ல இருந்து 6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றட்டும் ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும். பாருங்க, மந்தையில் இருக்கப்பட்ட ஆடுகள் முதலாவது எப்படி போயிடும் சொன்னேன்? வழி தப்பி போய்விடும். இன்னைக்கு அநேக தெய்வத்தை மறந்து போகிற ஜனங்களாய், வழி தப்பி போகிற ஜனங்களாய், வழி தப்பி போகிற சந்ததிகளாய் மாறுகிறார். ஆரம்பத்தில் நல்ல சபைக்கு வந்தங்க, ஆரம்பத்துல ஞானஸ்தானம்லாம் எடுத்தங்க, ஆரம்பத்தில் திருவிழாலாம் எடுத்தங்க. ஆனா நாட்கள் போக போக சூழ்நிலை மாற மாற எல்லாம் வாழ்க்கையில மாற மாற நான் யார மாறந்துட்டேன்? இயேசுவை மறந்து வேறு எது இடத்துல நான் என்ன பண்ணியாச்சு? போயாச்சு. வேற ஒரு இடத்துல பின்வாங்கி போயாச்சு. வழி தப்பி போகிற ஆடு, வழி தப்பி போகிற ஆடு. இயேசுவை ஆரம்பத்துல நல்லா ஏற்றுக்கொண்ட குடும்பம் தான். ஆனா இன்னைக்கு தெய்வத்தை மறந்தாச்சு. சபைக்கு வருகிறது கிடையாது, தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. பாருங்க, சபைக்கு வருகிற ஜனங்கள் சபைக்கு வராம போனா கூட கிடையாது, சபைக்கு வந்தோம் ஒரு சிலர் நிர்விசாரமா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுவும் வழி தப்புள்ள ஜனங்கள் தான். வேதத்துல வாசிக்கும் போது 2 குமாரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று மூத்த குமாரன், இன்னொன்று இளையகுமார். இதுல இளையகுமார், இதுல ரெண்டுத்துல யாரு ரொம்ப நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு கேரக்டர்? மூத்த குமாரனா இளையகுமாரனா? மூத்த ஏதாவது சொல்லுவாங்க, 2 தானே. பாதி பேர் மூத்த குமாரன் சொல்லுங்க, பாதி பேர் இளையகுமாரன் சொல்லுங்க. நான் இங்க நிக்கிறேன் சும்மா. மூத்த குமாரனா இளையகுமார்? மூத்த குமாரன் அப்படின்னு சொல்றவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இளையகுமாரன் சொல்றவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மூத்த குமாரன் ஒண்ணு இருக்குதானே, இளையகுமாரன் ஒண்ணு இருக்குதானே. வேதம் சொல்லுகிறது இளையகுமாரன் தேவன், அதாவது தகப்பன் மீது நேசம் அதிக வைத்ததுனால தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பங்கிட்டு அவன் இஷ்டத்திற்கு போய் தன் நண்பர்களோடு அவன் சவகாசம் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து எந்தவித உயர்வும் எந்தவித மேன்மையும் இல்லாதபடி கடைசியில பன்றி உண்ணுகிற தவிட்டை உன்ன துணிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆரம்பத்துல அவனுடைய வீட்டுல எவ்வளவு வேலையாட்கள் இருந்தாங்க. அவனுடைய போட்டிருக்கிற வஸ்திரங்கள் ராஜ வஸ்திரங்கள், அவன் உடுத்திருக்கிற உடைகள் எப்படிப்பட்ட உடைகள், கையில மோதிரம் அணிந்திருக்கிறான், கால நல்ல விலை மதிக்க முடியாத பாதரட்சணை அவன் அணிந்திருக்கிறான். சாப்பிடுகிறதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு சந்ததியா இல்ல, நல்ல மேன்மையா இருந்தவன். ஆனால் நண்பர்களோடு சவகாசம் சரியா இல்லாதபடி தன் தகப்பன் இடத்துல இருந்து ஆஸ்தியை பெற்று எல்லாவற்றையும் அவன் வீணாக்கி கடைசியில பண்ணி சாப்பிடுற தவிட்டுக்கு ஏங்கி நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தகப்பனை அவன் பார்க்கும் போது வசனம் அழகா இருக்கு. அந்த சாப்டர் வாசிச்சு பாருங்க, மத்தேயுல இருக்கும்.
அவன் போனதை, இளையகுமாரன் போனதை தகப்பன் போன நாள் முதல் கொண்டு தகப்பன் வாசற்படியிலே நின்று கொண்டிருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இளையகுமாரன், அதாவது நீங்க பிபிஎஸ்ல சண்டே கிளாஸ்ல போகும்போது இளையகுமாரன் சொல்ல மாட்டாங்க, கெட்ட குமாரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் கெட்ட குமாரன் கிடையாது. எல்லாம் கவனிங்க, யாரும் சும்மா சொன்னீங்க நீங்க மூத்த குமாரன்னு. ஆனா மூத்த குமாரன் தான் டேஞ்சரானவன் ரெண்டு பேர்ல. ஏன்னா இந்த இளையகுமாரன் போயிட்டு வந்தாச்சு, ஆனா மூத்த குமாரன் சொல்றான் அவன் தான் போயிட்டானே, அவனுக்கு எதுக்கு ஆஸ்திகளை மறுபடியும் கொடுக்க வேண்டும். நீங்க அந்த சாப்டர் நல்லா வாசிச்சு பாருங்க. இளையகுமாரன் தான் தகப்பன் 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 என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். மூத்த குமாரனுடைய வாயிலிருந்து தகப்பன் என்கிற வார்த்தையே வராது. அப்படின்னா என்ன? அவன் எல்லாமே தெரியும், சபையில இருந்து எல்லாமே தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, சபையில யாரோ ஒரு பிள்ளை வருகிற பிள்ளை, தொடர்ந்து வர பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ பேர் கெட்டு போச்சு, அந்த பிள்ளை வர்றது இல்ல, ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் கழிச்சு சபைக்கு வருகிறான். அதே பழைய நினைப்போட அந்த பிள்ளையோடு நீங்க பேசுவீங்களா? இல்ல அந்த பிள்ளை தப்பான பிள்ளையாச்சுங்கிற கரை இருக்குமா நம்ம இருதயத்துல? இல்ல தப்பு பண்ணிட்டானே இப்படி இருந்துட்டானே அதெல்லாம் மறந்துடணும். பிள்ளைகள் விழுகிறாங்க, இன்னைக்கு வாழ்வு பிள்ளைகள் எல்லாம் விழுந்துடுறாங்க. ஆனா அநேக சபையில அவன் மறுபடியும் மீண்டு அவன் தெய்வத்தோடு மறுபடியும் இணைந்திருக்க வேண்டும், அவன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு சபைக்கு வரும்போது சபை அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஊழியக்காரங்க ஏத்துக்கல. அது ரெண்டாவது. சபை ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? இந்த பிள்ளை இப்படி பண்ணுச்சு பாரு, இந்த பிள்ளை இப்படி பாரு, இந்த பிள்ளை சரியில்லை பாரு, இது இப்படி பண்ணாம இப்படின்னு குறை சொல்லுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் தான் யாரு? மூத்த குமாரன். வீட்டிலே தான் இருக்கிறான், அப்பாவோடு தான் இருக்கிறான், ஆனால் இருதயம் கடினமா இருக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தயவாய்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேக காரியங்களை பேசிட்டே போலாம். இன்னொரு வசனத்தை சொல்ற வாசிங்க, இன்னொரு வசனத்தை சொல்ற பாருங்க. 9:36 வாசிங்க. மத்தேயு 9:36 நான் முடிக்கிறேன். 9:36. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களுமாய் நம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். ரெண்டாவது காரியம் பாருங்க, இந்த வேதத்துல தேவன் நம்மோடு இந்த வசனத்தை பேசுறார். மத்தேயு 9:36 இன்னொரு வாட்டி வாசிங்க, தெளிவாய் கவனிங்க அந்த வசனத்தை. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. நல்லா கவனிங்களேன், இன்னைக்கு தெய்வத்தை அறியாத ஜனங்கள் எவ்வளவோ திரளான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆடு எப்படிப்பட்ட ஆடு? சிதறடிக்கப்படுகிற ஆடு, கேதரிங்ல, அதாவது கூட்டத்துல இணைய முடியாத ஆடு, வழி தப்பி போகிற ஆடுகள். இன்னைக்கு பக்தியில சிறந்தவர்கள் நான் சொல்லுவேன் பாருங்க, நம்மை பார்க்கிலும் தெய்வத்தை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு பக்தியில அப்படி இருக்கிறாங்க, தெரியுமா? நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் காலையில எழுப்புறதுக்கு எழுந்துக்கணுமா, எழுந்துக்க கூடாதா, அடுத்த மாசம் போலாம், அடுத்த வாரம் போலாம். ஆனா நீங்க பாருங்க, தெய்வத்தை அறியாத ஜனங்கள் காலையில மேல குளிக்கிறாங்க, 4 மணிக்கு குளிக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய கிருபையால் நீங்க இந்த சரௌண்டிங்ல இருக்கிறோம். நீங்க தெய்வத்தை அறியாத அதர் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆட்களை பாருங்க, மருமகெல்லாம் திருமணமான மருமக மாமியார்லாம் நீங்க கவனிங்க, குளிச்சதுக்கு அப்புறம் தான் சமையல் நுழைய விடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம இப்படி குளிச்சுட்டா ஏறீங்க சமையல் முடிக்கிறேன், சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்து பல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க, தேவன் நம்ம இவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். தெய்வத்தை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ஆலோசனை கொடுத்தா கூட இந்த ஆலோசனையை கேட்டு அவருடைய இருதயம் எங்க போகுது? தெய்வத்தை அறியாத செய்கிற வேலையில தான் போகுது. தெய்வத்தை அறியாதவருடைய கூட்டத்துல தான் போய் இணைய அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். இயேசு எவ்வளவு நம்மை விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தத்தை கொடுத்து நம்மை சிந்தி இருக்கிறார், மீட்டு இருக்கிறார். இந்த வைராக்கியம் பிளான் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இந்த நைட்ல இருக்கும், இங்க இருக்கும், நாங்க இருக்கணும்.
குட் ஃப்ரைடேக்கு இது வரைக்கும் நான் சொல்றேன், குட் ஃப்ரைடேக்கு எனக்கு லீவ் கொடுத்தாலும் சரி, ஆபீஸ்ல லீவ் இல்லைனாலும் சரி, நான் ஒரு மாசத்துக்கு முன்பாகவே இல்ல 3 வாரத்துக்கு முன்பாகவே நான் லீவ் அப்ளை பண்ணிடுவேன். அன்னைக்கு நான் போக கூடாது, குருத்தோலை நான் போக கூடாது, குட் ஃப்ரைடேக்கு நான் போக கூடாது, ஈஸ்டருக்கு நான் போக கூடாது, சபையில நிக்கணும் எங்க அப்பாவுக்காக. அல்லேலூயா. விசேஷித்தமான நாள் இது. எனக்காக மீட்டெடுத்த தெய்வம் அவரை அங்கீகரிக்கிற நாள் இது. வீட்டுல ஒரு திருமணம் லீவ் போடுவீங்களா மாட்டீங்களா? வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் லீவ் போடுவீங்களா மாட்டீங்களா? அப்ப இதுக்காக லீவ் போடுங்க, ஒன்னும் ஆயிடாது. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஒன்றும் கம்மியாயிடாது, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கம்மியாயிடாது. லீவ் போடுங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு லீவ் போடணும். ஆபீஸ் இருந்தாலும் லீவ் போடணும். லீவ் போடுங்க. இன்னைக்கு தெய்வத்தை அறியாதவங்க எது எதுக்கெல்லாம் லீவ் எடுக்கலாம், எது எது இருக்கலாம், பர்மிஷன் போட்டு போறான். தெய்வத்தை நம்பி இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுங்க. சிதறடிக்கப்பட்ட ஆடுகளுக்கு மத்தியில தேவன் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். மெய்ப்பன் இல்லாத மந்தைகளுக்கு மத்தியில தேவன் நமக்கு நல்ல மெய்ப்பரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிளான் பண்ணணும், திட்டம் பண்ணணும். நேற்றைய தினத்துல நம்ம தொடர்ந்து போன வாரத்துல எல்லாம் நம்ம வாசிப்போம், பிசாசு எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னது? ஒண்ணு பயம், ரெண்டாவது நேற்று பார்த்து என்னது? பயம் ஒண்ணு, இன்னொன்னு என்னது? நேற்று பார்த்தோம், நேற்று பயம். பிசாசு கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் எது? பயம் பார்த்தோம். அந்த பயம் வரக்கூடாதுன்னா 4 காரியம் பார்த்தோம். என்னென்ன? ஒண்ணு அன்பு, இன்னொன்னு விசுவாசம், மூணாவது அபிஷேகம், அப்புறம் வாக்குத்தத்தம். இல்லையா? இன்னொரு பயத்தை கொடுக்கிறான், இன்னொரு விஷயத்தை கொடுக்கிறான். பிசாசு என்ன கொடுக்கிறான்? நேற்று தினத்துல வறுமையை கொடுக்கிறான். வறுமை. எதனால வறுமை வருகிறது? சோம்பேறி நிமித்தம் வறுமை வருகிறது. இல்லையா? சோம்பேறியினால வறுமை வருகிறது. வீட்டுல வறுமை வந்துட்டா நீங்க எப்படி தெய்வத்தை தேடுவீங்க? வீட்டுல காசு இல்லைன்னா என்னத்தை தேடுவீங்க? தெய்வத்தை. வெளியே போறதுக்கு காசு தேவைப்படுது, பிள்ளைய படிக்க காசு தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலுக்கு போக காசு தேவைப்படுது. இது தேவன் விரும்பல. ஒரு நாள் தேவன் தன்னுடைய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் பிசாசான என்ன பண்றான்? வறுமை என்கிற ஒரு ஆயுதத்தையும் ஒரு சில குடும்பங்கள் மீது வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோபை குறித்து பார்த்தோம். நல்ல செல்வந்தன், ஆனால் ஒரே நாள்ல வறுமை நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் யோபு. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம் 10 கன்னிகைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தீவெட்டிகளை வைத்து அவர்கள் மணவாளன் வருகிற போது 10 பேர் 10 பேரும் அவருடைய தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. அதுல புத்தி உள்ள ஸ்திரீ 5 ஸ்திரீயை குறித்து போடப்பட்டிருக்கு. அந்த விளக்கு எடுத்து போகும்போது அந்த விளக்கு எண்ணெய் என்ன பண்றாங்க? கூட எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா விளக்கு அணிஞ்சிருமே. விளக்கு அணியும் போது எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? கூட எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 10ல 5 பேர். மீதி 5 பேர் என்ன சொல்றாங்க? அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது 10 பேரும் தூங்குறாங்களா? 10 பேர் என்ன பண்றாங்க? தூங்குகிறார்கள். ஏன்? மணவாளன் வராத போது, தாமதித்த போது 10 பேரும் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள். மணவாளன் வந்து விட்டார் என்கிற அறிவிப்பு வந்த உடனே 10 பேர்ல 5 பேர் எழுப்பிட்டாங்க. ஏன்? தன்னோடு கூட இருக்கிற எண்ணெயை ஊற்ற வேண்டும், அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தன்னோடு கூட எண்ணெயை கூட வைத்திருக்காத 5 ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது அயர்ந்த நித்திரையில் இருந்தார்கள். கடைசி டைம்ல கேக்குறாங்க, எண்ணெய் வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் தாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தான் இருக்கிறது, நீங்கள் போய் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கிட்டு வரதுல யார் வந்துட்டா? மணவாளன் வந்து விட்டார். கதவு மூடப்பட்டது. வாங்கி வந்ததுக்கு அப்புறம் கதவாண்ட நிக்கிறாங்க. மணவாளன் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். தூங்குறது விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க. சோம்பேறி நிமித்தம் ஆசீர்வாதம் வராது. சோம்பேறிக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, படுத்து தூங்க கூடாதான், தூங்கி படுக்கணும்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன? படுத்து தூங்க, தூங்கி படுக்கணும். அப்படின்னா என்ன? தேவன் ஒரு நாளும் தூக்கத்திற்கு எதிரானவர் அல்ல. தேவனே நல்ல உறக்கத்தை, நல்ல அயர்ந்த நித்திரையை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தூங்குறது ஒரு ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. படுத்து தூங்கணும், படுத்து தூங்கணும், தூங்கி படுக்கணும். அப்படின்னா என்ன? தூக்கம் வந்தாதான் போய் படுக்கணும். ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா? படுத்துட்டு ஏன் தூக்கமே வரல, தூக்கம் இல்லையா படுக்கிற? தூக்கம் வராமே என்ன பண்ணுவாங்க? சிலர்
பெட்லயே உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. தூங்கி படுக்கணும். படுத்து தூங்கக்கூடாது. நீங்க எப்ப படுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க எப்ப எழுந்திருக்கிறீங்கன்னு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். தூங்கிட்டே இருக்கிற, டயர்டா இருக்கிற, இல்ல வறுமையை உண்டாக்கும், சாபத்தை உண்டாக்கும், ஆகார திரைச்சியை உண்டாக்கும். சோதரகுமாரனுடைய அக்கறத்தை வாசிக்கிறோம் ஆதி ஆகமத்துல. நீங்க எப்ப எழுந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க எப்போ சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எப்போ படுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நிதானத்துல இருக்க வேண்டும். குடிச்சா குடிகாரன் எப்படி இருப்பானா? நிலை மாறி. அது போல நம்ம எப்படி இருக்க கூடாது? தூங்கிட்டே இருக்க கூடாது, தூக்கத்திலேயே இருக்க கூடாது. எனி டைம் தூங்கிட்டே இருக்கிற கிடையாது. நிலைத்து இருக்க வேண்டும். எப்ப எழுந்திருக்கணும் நமக்கு தெரியும். நம்ம கிட்ட இருக்கு கண்ட்ரோல். பகல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கா? பகல பார்த்து போகலாம். நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்களா இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா? தூக்கமே, ஒரு சிலர் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒருத்தர் நல்லா தூங்குறான், கவனிங்க. ஒருத்தர் நல்லா தூங்குறான், இன்னொருத்தர் என்ன பண்றான்? தூங்கவே மாட்டான். ஒரு சிலருக்கு ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தரா. எப்போ? பிரசங்கம் பண்ணும்போது, சர்ச்சில். பக்கத்து வீட்டு ஆளுதான் சொல்றாங்க, எப்ப தூக்கமா வரும் கத்தாதீங்கன்னு. ஆனா சர்ச்சில் உட்கார ஆளு பாஸ்ட் மைக்க கையில எடுத்துட்டா தூங்குது. அது ஒரு கிஃப்ட். ஆமைன்னு சொல்லும் போது எழுதுங்க, அந்த ஆத்மம் எழுந்து கை கொடுத்து என்ன பண்றாங்க, அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி குளிச்சு பவுடர் அடிச்சு எல்லாமே போட்டு கூட தூக்கம் வருது. அயர்ந்த நித்திரை வறுமையை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் யோவான் 10:11. நல்ல மெய்ப்பன். வாசிக்க பார்க்கலாம் வசனத்தை. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? அதாவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல எப்படி வாசிங்க பாருங்க. I am the good shepherd. The good shepherd giveth his life for the sheep. அப்படின்னு இருக்கு. I am the good shepherd. நானே நல்ல மெய்ப்பன். அவர் உங்களுக்கு மெய்ப்பனாய் இல்லாமல் இருப்பாரானால் நீங்க ஆளாய் இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கை என்பது இருக்காது, நல்ல வாழ்வாதாரம் என்பது இருக்காது. நீங்க பாருங்க, நல்ல மெய்ப்பன் இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு நாய் வாழ்ந்த கவனிங்க, ஒரு நாய் ரோட்ல இருக்கிற நாய்க்கும் வீட்டுல இருக்கிற நாய்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? எதுக்கு பராமரிப்பு அதிகம்? வீட்டு நாய்க்கா ரோட்டு நாய்க்கா? வீட்டு நாய்க்கு தான். அதுக்கு தடவி, அதுக்கு தனியா ஷாம்பு, அதுக்கு தனியா டவலு. நேற்று தினத்துல வாசம் இந்த வறுமை பிசாசு எதை கொடுக்குறானா? வறுமையை தான் கொடுக்குறான். அதுக்கு என்ன சொன்னேன்? 2-3 காரியம். ஒண்ணு, கையிட்டு கொடுக்கிற பிரயாசம். அழகா நீங்க கையிட்டு கொடுக்கிற நல்ல பிரயாசத்தை கையிட்டு கொடுக்கணும். நகை வாங்க போயிருக்கோம். நல்லா கவனிங்கள, இந்த ஆதகமாவே இருக்குது. நான் சொல்லணும், நகை வாங்க போயிருக்கோம். அப்போ வாங்கிட்டு ஒரு சில காசை மட்டும் என்ன சொன்னார்? 17,500 ரூபாய் மட்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல கொடுங்க. அந்த சேர்த்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. 17,500 ரூபாய் மட்டும் இந்த அக்கௌண்ட்ல போடுங்க தம்பி அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன்? ஜிபேல போட்டாச்சு. நான் கேட்கல, அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு 2-3 நாள் திருமண நாள் வரும்போது எனக்கு என் மனைவிக்கும் இந்த காசு வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு அக்கௌண்ட். ஏன் ஐயா, எதுக்கு ராஜஸ்தான்ல கேட்கும்போது, இந்த 17,500 ரூபாய் ராஜஸ்தான்ல இருக்கிற மாடுகளுக்கு ஸ்வீட் செஞ்சு போடணும். என்ன மாடு? ராஜஸ்தான் மாடு. இந்த மாடு எல்லாம் சம்பாதிக்குது தமிழ்நாட்டுல. பாருங்க, ராஜஸ்தான்ல இருக்கிற மாடு என்ன பண்ண போடுவாரா? ஸ்வீட் செஞ்சு போறோம். எவ்வளவு ரூபாயில? 17,500 ரூபாயில. அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சில அட்டுழியங்களை பண்றோம். சொல்லிட்டா, இந்த ஆடு வளர்க்கிறேன், இந்த நாய் வளர்க்கிறேன், பூனை வளர்க்கிறேன்னு சொல்லி 2,000, 3,000, 4,000, 5,000 இவ்வளவு வேதனை. அது இல்லாதவங்களுக்கு சரி, இல்லாதவங்க கூட இருக்கட்டும்பா. மனுஷனுக்கு கொடுக்க இல்லையா? மிருகத்தினுடைய ஆத்மா எங்க போறாங்க? பாதாளத்துக்கு போகுது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆத்மா, அவன் கெட்டவனாவே இருக்கான், அவன் சீக்கியனா இருக்கான், புத்தனா இருக்கான், ஏத்திஸ்டா இருக்கான், அவன் இஸ்லாமியனா இருக்கான், அவன் இந்துவா இருக்கான், யாரா வேணா இருக்கான், அவனுடைய ஆத்மா எங்க போதான்? பரலோகம் போயிட்டு இருக்கிறது.
இதுல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் இதுக்கு ஆத்மாவே கிடையாது. அதனால ஆவி பாதாளத்துக்கு போகிறது. இன்னைக்கு எவ்வளவு பாஸ்டர் வேதனை பண்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு விசுவாச வீட்டுல நாயை வளர்த்துட்டு பூரா வந்து செத்து போச்சுன்னா அதுக்கு அடக்காரதனை பண்ண சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் வேதத்துல. சரி, இந்த சபையிலும் சரி, ஒவ்வொரு சபையிலும் சரி, அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பூனை செத்து போச்சுன்னு அடக்காரதனை பண்ண சொன்னாங்க. ஒரு சபையில சொன்னாங்க நாய் செத்து போச்சுன்னு அடக்காரதனை பண்ண சொல்றாங்க. நாய்க்கு எவ்வளவு செலவு பண்றான்? 10,000 செலவு பண்றான். மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான். அதே வீட்டுல பாருங்க, ஒரு வீட்டுல நாய்க்கு 10,000 செலவு பண்றான். ஆனா அந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சவருக்கு 3 நாள் பெயிண்ட் அடிச்சவருக்கு 200 ரூபாய் தந்தாங்க. எவ்வளவு வேதனை இல்ல? எவ்வளவு வேதனை? அப்ப யார் அவங்கள விசுவாசி? அவங்க யாரு? இயேசுவை நம்பி இருக்கிற ஜனம். அவங்க யாரு? நல்ல மாசம் கரெக்டா தசம பாகம் கொடுக்கிற குடும்பம். காசு குப்பில போடு. இது எப்படிங்க தேவன் மகிமைப்பட முடியும்? 17,000 ரூபாய் ஸ்வீட் செஞ்சு பண்ணானே, அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது என்னதான் ஸ்வீட் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். 17,500 ரூபாய்க்கு எவ்வளவு ஸ்வீட் செஞ்சு போடுவாரு? ஸ்வீட் செஞ்சு போடுவாரா? 17,500 ரூபாங்க. ஒரு குடும்பத்தினுடைய சம்பாத்தியம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சில குடும்பத்துல நீங்க நினைக்கலாம், அப்ப அவங்களுக்கு தானே பணம் அதிகமா இருக்கு. பணம் இருக்கு, நிச்சயம் கிடையாது. அல்லேலூயா. நிச்சயம் நமக்கு தான் நிச்சயமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சுவிசேஷம் அவசியம். அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் எடுத்துக்காட்டு, ஐயோ இங்க பணக்காரங்களா இருக்கிறாங்களே, கவனிங்க, பணக்காரங்களா இருக்கிறாங்களே, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமே, இயேசு நம்பி ஒண்ணு இல்லாம இருக்கிறோமே, இயேசு அறியாதவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க. யாரு ஞாபகம் வரணும் அவங்களுக்கு? லாசருவும் அந்த ஆசீர்வாதமானவனும் அந்த சமூகம் ஞாபகம் வந்துடும். 2 பேரும் இருக்கிறாங்க. யார் தான் மடியில இருக்கிறா? தரித்திரனாய் இருக்கிற லாசரு தான் ஆபிரகாம் மடியில இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றார், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுங்க. கை வைத்து கண்ணவனுக்கு